வியூவர்ஸ், ரொம்பவும் சுவாரஸ்யமான குணங்களோட இருக்கிற 6 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது மரபுவா ஸ்டோர்க் பேர்ட். இந்த பறவைகள் அதிகபட்சமா 1.3 மீட்டர் உயரம் வளருமாம். 8 கிலோ வரைக்கும் வெயிட் போடுமாம். இந்த பறவையோட கழுத்து சதம் மட்டுமே 14 இன்ச்சுக்கு ரொம்பவும் நீளமா வளருமாம். இந்த பறவைய நெருப்புல வாழ்ற பறவைன்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவா காடுகள்ல தீப்பிடிச்சு எரியும் போது எல்லா உயிரினங்களும் நெருப்பை பார்த்து பயந்து ஓடும். அதுலயும் நிறைய விலங்குகள் நெருப்புல மாட்டி எரிந்தே போயிடும். ஆனா இந்த பறவை மட்டும் காடு தீப்பிடிச்சு எரியும் போது நெருப்பை பார்த்து பயப்படாம நெருப்பு கிட்டே போய் அங்க சூடு தாங்காம பறக்கிற எல்லா பூச்சிகளையும் பிடிச்சு சாப்பிடுமா. இந்த பறவையோட நீளமான கால்களும் அதிக வெப்பத்தை தாங்குறதுனால காடு தீ பிடிச்சு எரிஞ்சாலே இந்த பறவைகள் கூட்டம் நெருப்பு கிட்டே போய் கிடைக்கிற எல்லா பூச்சிகளையும் வேட்டையாடி சாப்பிடுமா. இதனாலதான் இத நெருப்புல வாழ்ற பறவைன்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபயர் ஃபிளை. மின்மினி பூச்சிகள்ல 2000க்கும் அதிக வகையான மின்மினி பூச்சிகள் இருக்காம். அமெரிக்கால உள்ள கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன் நேஷனல் பார்க்ல மட்டும் ஒரு இடத்துல லட்சக்கணக்கான மின்மினி பூச்சிகள் இருக்காம். இதனால நைட் டைம்ல இந்த பார்க்க பார்க்க சீரியல் செட் போட்ட மாதிரி ஜொலிக்குமா. பொதுவா மின்மினி பூச்சிகள்ல ஆண் மின்மினி பூச்சிகள் பெண் மின்மினி பூச்சியோட இனப்பெருக்கம் பண்றதுக்காக அதுங்க உடம்புல உள்ள பயோலுமின் சென்ஸை பயன்படுத்தி அதோட உடம்ப இந்த மாதிரி லைட் மாதிரி ஒளிர வைக்குமாம். உடனே பெண் மின்மினி பூச்சியும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு பதிலுக்கு அதோட உடம்ப லைட் மாதிரி ஒளிர வச்சிருச்சுன்னா இதுங்க ரெண்டும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்யுமா. இந்த வீடியோவை கூட பாருங்க. இந்த ஆண் பூச்சி கொடுக்கிற சிக்னலுக்கு இவரோட மொபைலை வச்சு பதில் சிக்னல் கொடுத்த உடனே பெண் பூச்சி தான் கூப்பிடுதுன்னு நினைச்சு இந்த ஆண் பூச்சி போய் அந்த மொபைல் மேல உட்காருது. இந்த அழகான மின்மினி பூச்சிகளுக்கு போட்டோரிஸ் வர்சி கலருங்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி பூச்சியும் இருக்காம். இதுவும் ஒரு வகையான மின்மினி பூச்சி தானாம். ஆனா ரொம்பவும் மோசமான மின்மினி பூச்சியாம். இந்த பூச்சி முதல்ல பெண் மின்மினி பூச்சி மாதிரியே சிக்னல் கொடுக்குமாம். இத பார்த்து பெண் பூச்சி தான் கூப்பிடுதோன்னு நினைச்சு இது கிட்ட வர ஆண் காமன் ஈஸ்டர்ன் மின்மினி பூச்சியை பிடிச்சி வேட்டையாடி சாப்பிடுமா. மின்மினி பூச்சிகள்லயே இந்த போட்டோரிஸ் வர்சி கலர் மின்மினி பூச்சிகள் தான் மத்த எல்லா வகையான மின்மினி பூச்சிகளையும் வேட்டையாடி சாப்பிடுமா. இதனாலதான் இத மோசமான மின்மினி பூச்சின்னு சொல்றாங்க. அடுத்தது டிராப்டோர் ஸ்பைடர். சிலந்திகள்ல 43,000க்கும் அதிக வகையான சிலந்திகள் இருக்காம். இதுல நிறைய சிலந்திகள் ரொம்பவும் ஆச்சரியமான திறமைகளோட இருக்கு. இதுல இந்த டிராப்டோர்ங்கிற சிலந்தி எப்பவுமே ஒரு குழிக்குள்ளேயே தான் வாழுமா. இதுங்களோட குழிக்கிட்ட எந்த பூச்சிகள் வந்தாலும் அதை வேட்டையாடி சாப்பிடுமாம். இந்த சிலந்திகள் எத்தனை வருஷத்துக்கு இப்படி குழிக்குள்ளேயே வாழுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியால உள்ள பெசிபிக் கன்சர்வேஷன் பயாலஜி சென்டர்ல ஒரு பெண் டிராப்டோர் சிலந்திக்கு நம்பர் 16 பேரை வச்சு 1974 இருந்து 2016 வரைக்கும் அந்த சிலந்தியை கண்காணிச்சிருக்காங்க. அதாவது இந்த நம்பர் 16 சிலந்தி 43 வருஷமா ஒரே குழிக்குள்ளேயே வாழ்ந்திருக்கு. இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பொதுவா இந்த டிராப்டோர் சிலந்திகள் 5 இருந்து 20 வருஷம் தான் உயிர் வாழுமா. ஆனா இவங்க தினமும் சாப்பாடு கொடுத்து வளர்த்த இந்த நம்பர் 16 சிலந்தி மட்டும் 43 வருஷம் உயிர் வாழ்ந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கு. அடுத்தது அமேசிங் அவுல் மாம். ஆந்தைகள் கிட்ட இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். அது எல்லாத்தையும் விட ஆந்தைகள் அதுங்களோட குஞ்சுகளை ரொம்பவும் பாசத்தோடையும் பாதுகாப்போடையும் வளர்க்குமா. பொதுவா ஆந்தைகள் இரவு நேரங்கள்ல தான் இரைகளை புடிச்சு வேட்டையாடி சாப்பிடுமா. ஏன்னா காலை நேரங்கள்ல அதுக்கு கண் பார்வை சரியா தெரியாதாம். ஆனா முட்டையிட்டு குஞ்சு பொரிச்ச ஆந்தைகள் மட்டும் தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக காலையிலேயே போய் இரைகளை வேட்டையாட ஆரம்பிச்சிருமா. இதுங்களுக்கு தான் காலையில கண்ணு தெரியாதே, அப்புறம் எப்படி காலையில போய் இரைகளை பிடிக்கும்னு நினைப்பீங்க. பொதுவா ஆந்தைகள் கண்ணால பார்த்து இரைகளை பிடிக்காதாம். இரைகள் அசைற சத்தத்தை காதால கேட்டு அந்த சவுண்டை வச்சுதான் இரைகளை பிடிக்குமாம். ஆந்தைகளுடைய காது ரொம்பவும் பவர்ஃபுல்லான காதாம். இதனால அதுங்களால சின்ன சத்தத்தை கூட அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு ரொம்பவும் தெளிவா கேட்க முடியுமா. அது மட்டும் இல்லாம ஆந்தைகள் அதிகமா ரெக்கைகளை ஆட்டி பறக்காதாம். இந்த வீடியோ கிளிப்பிங்க பாருங்க. இந்த புறா பறக்கும் போதும் இந்த பறந்து பறக்கும் போதும் கீழே இருக்கிற இறகுகள் பயங்கரமா பறக்குது. ஆனா ஆந்தை பறக்கும் போது கீழே இருக்கிற இறகுகள் பறக்கவே இல்ல. அந்த அளவுக்கு ஆந்தைகள் அதிகமா இறகுகளை ஆட்டாம ரொம்பவும் சைலண்டா பறக்குமா. இதோட அபாரமான கேட்கும் திறனால இரை அசைற சத்தத்தை கேட்டே அதை வேட்டையாடி அதோட குஞ்சுக்கு கொண்டு போய் உணவை கொடுக்குமா. அதே மாதிரி இதோட குஞ்சுகளை ஏதாவது வேட்டையாட வந்தாலும் இதுக்கு கண்ணே தெரியலனாலும் அதுங்க அசைற சத்தத்தை வச்சு அதுங்களை எதிர்த்து சண்டை போடுமா. இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த சின்ன ஆந்தை தன்னோட குஞ்சிய காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த மிகப்பெரிய ஓநாய் கூடயே சண்டை போடுது. ரொம்பவும் சூப்பரான அம்மா ஆந்தையா இருக்குல்ல. அடுத்தது லாங் நெக்டு டர்ட்டில். இந்த ஆமைகளை ஸ்னேக் நெக்டு ஆமனும் சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆமையோட கழுத்து ரொம்ப நீளமா பாக்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குமா. உலகத்துல வாழ்ற ஆமை இனங்கள்லயே இந்த ஆமைகள் தான் ரொம்பவும் கம்மியான எண்ணிக்கையில இருக்குதா. இந்த ஆமைகள்
ஆமைகள் அதிகபட்சமா 50 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. இந்த ஆமைகள் ரொம்பவும் கம்மியான எண்ணிக்கையில இருக்கிறதுனாலயே நிறைய பேர் இந்த ஆமைகளை இப்போ செல்ல பிராணிகளா வளர்க்குறாங்களாம். இந்த ஆமைகள்ல வெள்ளை கலர் ஆமைகள் பிறக்கிறது ரொம்பவும் ரேரான விஷயமா. இதனாலேயே இந்த வெள்ளை கலர் ஆமைகள் பல லட்சங்களுக்கு விக்குதாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ஃபன்னி ட்ரீச் ரீவ். இந்த ட்ரீச் ரீவ் விலங்கு ரொம்பவும் காமெடியான விலங்கா. ஏன்னா இதுங்க எப்பவுமே பிக்சர் செடிகளை இதுங்களோட டாய்லெட் மாதிரியே பயன்படுத்துதாம். பொதுவா இந்த பிக்சர் செடிகளை ஆபத்தான செடிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செடிகள் இந்த மாதிரி இதோட வாயை திறந்துகிட்டு இரைய பிடிக்கிறதுக்காக காத்திருக்கும். இந்த செடிக்குள்ள இருக்கிற திரவம் இனிப்பா இருக்குமாம். இதனால பூச்சில இருந்து சின்ன எலிகள் வரைக்கும் இந்த திரவத்தை சாப்பிட வந்து இந்த செடிக்குள்ளேயே மாட்டி இறந்து போயிடுமாம். ஆனா இந்த ட்ரீச் ரீவ் மட்டும் இந்த செடியில உள்ள திரவத்தை நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு இந்த செடிக்குள்ளேயே மழை கழிச்சுட்டு போயிடுமாம். ரொம்பவும் குசும்புக்கார விலங்கா இருக்குல்ல. ஓகே வியூவர்ஸ், இந்த விலங்குகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.